அடியார்களே, 30/5/2025 அன்று ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல தகவலை தெரிந்து கொள்வோம். கழுதையை விற்பனை செய்வதற்காக தந்தையும் மகனும் கழுதையை சந்தைக்கு ஓட்டிச் சென்றார்கள். எதிரே வந்த ஒருவர், ஏன் இருவரும் நடந்து செல்கின்றீர்கள்? மகனை கழுதை மீது உட்கார வைத்து கழுதையை ஓட்டிச் செல்லலாமே என்றார். தந்தைக்கு இது சரியாக பட்டது. உடனே தன் மகனை கழுதை மீது அமர வைத்து ஓட்டிச் சென்றார். சற்று தூரம் சென்றதும் எதிரே வந்த இன்னொருவர், ஐயா, மகனை ஏன் கழுதை மீது அமர வைத்து ஓட்டி செல்கின்றீர்கள்? வயதானவர் நீங்கள் கழுதை மீது அமர்ந்து செல்லலாமே என்றார். இதுவும் சரியாகத்தான் உள்ளது என்று சொல்லி அவரும் தன் மகனுடன் கழுதை மீது அமர்ந்து இருவரும் கழுதையை சந்தைக்கு ஓட்டி சென்றார்கள். இன்னும் சற்று தூரம் சென்றதும் எதிரே வந்த ஒருவர், வாயில்லா ஜீவன் மீது தந்தையும் மகனும் ஏறி அமர்ந்து சவாரி செய்கிறீர்களே, இது மகா பாவம் என்று சொன்னார். இதுவும் சரிதான் என்று இருவரும் கீழே இறங்கி நடந்து சென்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், நாம் எந்த செயல் செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அது தவறாக தெரிகிறது. இனி நாம் மனதிற்கு எது சரியானது என்று தெரிகிறதோ அந்த செயலை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார்கள். அடியார்களே, நாமும் இதே போன்றுதான். நாம் செய்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் நம் மனசாட்சிக்கு எது சரியோ என்று அதை செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் இது நினைப்பார்கள் அது நினைப்பார்கள் என்று செய்தால் எந்த செயலையும் நம்மால் சரியாக செய்ய முடியாது. இந்த நல்ல கருத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு அவரவர் மனதிற்கு எது சரியாக படுகின்றதோ அந்த செயலை செய்து சிறப்பாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.